மதுரை மீனாட்சி அப்பளம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம மட்டனை வச்சு செம்மைய காரசாரமாக ருசியாக பண்ண போகிறோம். என்ன டிஷ் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? மட்டன்னாலே நமக்கு செட்டிநாடு ஸ்டைலில் பண்ணலாம் அப்படின்னு தோணும், சுக்கா பண்ணலான்னு தோணும். செட்டிநாடு சுக்கா, அதுவும் நம்ம மதுரை மீனாட்சி அவங்களோட சீக்ரெட் ரெசிபியில் தாங்க பண்ண போகிறோம். நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் சீரகம், சோம்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கலருக்காக நான் குழம்பு மிளகாய் தூள் நான் எடுத்திருக்கேன். இந்த தண்ணியை உங்களால் குடிக்கவே முடியாது. அதுக்கப்புறம் பெப்பருக்காக மிளகுத்தூள் நான் சேர்த்துருக்கேன். பொதுவாகவே மட்டன் தண்ணியை வச்சு குடித்தோம்னா சூப்பராக இருக்கும். ஆனால் இப்போ நம்ம சுக்கா பண்ண போகிறோம், அதனால இந்த தண்ணியை உங்களால் குடிக்க முடியாது. இதில் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. விருப்பம் இல்லாதவங்க வேண்டாம். தயிர் வேணும்னா தயிர் சேர்த்துக்கோங்க. எலுமிச்சம்பழம் புளிஞ்சோடணும்னா அதுவும் நீங்கள் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கலவையாக இதை நல்லா மிஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா மிஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, குக்கரில் தேவையான அளவு தண்ணி வச்சுக்கணும். இப்போ 1/2 கிலோவுக்கு நான் 3/4 செம்பு தண்ணி நான் வச்சுருக்கேன், எங்கள் வீட்டு செம்பு அளவு. நீங்கள் அதை எப்படின்னு பார்த்துட்டு லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் குக்கரில் வச்சுருங்க. குக்கரில் வச்சாச்சு. விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ விசில் வந்ததுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கல, இப்படி தாங்க இருந்துச்சு எனக்கும். ஸோ நல்லா வெந்திருக்கு, உங்களுக்கு பார்க்கும்போதே அது பிரிஞ்சது தெரியும். தண்ணி வத்திருச்சு. வத்தினாலும் நமக்கு பிரச்சனையே இல்லைங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம மெயினாகவே பண்ண போகிறோம். சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். இந்த கறியை பார்க்குறதுக்கே சாப்பிடும் போல் இருக்குல்ல, அப்படி தான் எனக்கு இருந்துச்சு. கடாயில் நான் எண்ணெயை ஊற்றி வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த சுக்காவுக்கு எண்ணெய் நீங்கள் நிறையா சேர்த்தா தான் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து மெயினே நம்ம சின்ன வெங்காயம் தான். இவனை நீங்கள் நிறைய எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. இதை நீங்கள் மிக்ஸிலையும் அரைச்சி ஊற்றலாம். அப்படி இல்லாட்டினா நீங்கள் நார்மலாக வதக்கவும் செஞ்சுக்கலாம். இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் பெரிய வெங்காயமாக சின்ன வெங்காயமே நறுக்கி வச்சுருந்தாலும் அதையும் நீங்கள் மிக்ஸியில் அரைச்சி போட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வெங்காயத்தை சேர்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும். ஸோ அந்த நல்லெண்ணெய், வெங்காயம், இந்த கடுகு, கருவேப்பிலையெல்லாம் போட்டு தாளிக்கும் போது அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும் பார்த்தீங்களா, சொல்லும் போதே எச்சி ஊறும். அதே மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். மறக்காமல் இந்த டிஷ்ஷை செஞ்சுருக்கோம், எப்படி இருக்குது அப்படின்றது எனக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்துலேயே நாங்கள் மட்டன் குழம்பு வச்சுருந்தோம். ஸோ அது பக்கத்துலேயே சுக்காவுக்காக ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ நமக்கு ஈஸியாக பண்ணுறதுக்கு என்னென்னா, ரெடிமேட் மசாலா நம்ம மதுரை மீனாட்சி அவங்க வச்சுருக்காங்க. சுக்காவுக்கு எல்லாத்துக்குமே இருக்குங்க. அதை நீங்கள் கலந்துக்கிட்டாலே உங்களுக்கு ஈஸியாக சுக்கா ரெடி அப்படின்னே சொல்லிடலாம். இப்போ பொன்னிறமாக வறுத்தாச்சு. உங்களுக்கு ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்றது உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக நம்ம குக்கரில் வச்சுருக்க அந்த மட்டனை தூக்கி உள்ளே போட்டு நல்லா பெரட்ட போகிறோம். கொதிச்சிட்ருக்க கடாயில் நம்ம மட்டனை போட்டாச்சுங்க. இதை அழகாக அப்படியே பெரட்டி விட்டு, நீங்கள் கிரேவியாக வைக்கிறதா இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். இல்லை எனக்கு கொஞ்சம் ட்ரையாக வேணும், சுக்காவாக எப்படி எடுத்து சாப்பிட்ற மாதிரி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அப்படியும் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் லைட்டாக கொஞ்சம் கிரேவி மாதிரி வச்சு குழம்புக்கு பதிலாக அப்படி ஊற்றி சாப்பிடுவாங்கல்ல, அந்த மாதிரி நீங்கள் அழகாக பண்ணலாங்க. எதுனாலும் உங்கள் இஷ்டம்தான். நான் கலருக்காக மதுரை மீனாட்சி அவங்களோட மிளகாய் தூள் தாங்க எடுத்திருக்கேன். ஸோ இது கலராக இருந்துச்சுன்னா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ஸோ சுக்கா அப்படின்னாலே காரமாக இருந்தால் தாங்க கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு பக்கம் குழம்பு இருந்தாலும் இந்த சுக்கா அப்படியே சோத்தில் போட்டு பரட்டி சாப்பிடவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலாக மல்லித்தலை, புதினா வாசனைக்காக போட்டிருக்கும். ஸோ இதை அழகாக ஒரு பெரட்டி விட்டு கொஞ்சம் நேரம் தட்டை போட்டு மூடி கொதிக்க விட்டிங்கன்னா சுக்கா ரெடி ஆகிடுங்க. நல்ல காரசாரமாக டேஸ்ட்டாக சமைக்கணும்னு நினச்சிங்கன்னா, டைமும் சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சுக்காவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத. எஸ், ஃபைனலாக நமக்கு செட்டிநாடு மதுரை காரசாரமான சுக்கா ரெடி ஆயாச்சு. இந்த சுக்காவுக்கு நமக்கு மதுரை மீனாட்சியோட சீக்ரெட் ரெசிபி தாங்க காரணம். ஸோ இந்த மாதிரி குக்கிங் ரிலேட்டடாக வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம மதுரை மீனாட்சி அப்பளம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ்ஷை செஞ்சு எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.